இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இரண்டாவது நாளாக தொடரும் பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டம். பேருந்துகளை இயக்காமல் பணிமனையில் நிறுத்தி வைப்பு. இடைநிற்றல் மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு வர நடவடிக்கை எடுத்தல். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மத்திய கல்வி அமைச்சர் கடிதம். போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் போராட்டம். உசிறு தொகுதியில் அரசு பேருந்து சேவையை மீண்டும் இயக்க வலியுறுத்தல். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் இன்று 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இன்று 2வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டங்களை தொடர்ந்து வருகின்றனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. புதுச்சேரியில் 2023-2024 கல்வியாண்டில் 10,000 மாணவர்கள் இடைநிற்றல் செய்துள்ளதாகவும் அவர்களை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு வழங்க வேண்டும், மாணவர்கள் அவர்களின் தாயின் பெயரில் மரம் நட வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான மனித வளங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் சமூகத்தை ஒருங்கிணைத்து வளர்ச்சியடைய செய்யும் உன்னத நோக்கமாக முன்வைக்கப்படுகிறது. அதன்படி பள்ளி கல்வித்துறையின் 3 முக்கியமான முயற்சிகள் குறித்து தங்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புவதாகவும் நமது சுற்றுச்சூழலை வலுப்படுத்தவும் மாணவர்களின் ஆரோக்கியம் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் அரசால் முன்னெடுக்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையின்படி 2030ஆம் ஆண்டிற்குள் இடைநிற்றல் இல்லாத 100 மாணவர் சேர்க்கைக்கு திட்டமிடப்பட்டு பள்ளி செல்லாத குழந்தைகளை மீண்டும் கல்வி நிலையங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இடைநிற்றல் மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் கல்வி பயில புதுச்சேரி அரசு எடுத்து வரும் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்டுகிறேன் எனவும் கூறியுள்ளார். அதே நேரத்தில் 2023-2024 ஆண்டிற்கான கணக்கெடுப்பின்படி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 10,054 குழந்தைகள் பள்ளிப்படிப்பை நிறுத்தியதாக பதிவு செய்துள்ளது. அவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு தீவிரமான முன்னெடுப்பு பிரசாத்திற்கு தங்களின் தலையீட்டை வேண்டுகிறேன் என்றும் கூறியுள்ளார். பள்ளி குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படுவது குறித்து மிகுந்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன. அதிக சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு நுகர்வு காரணமாக குழந்தைகள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் குறைந்துள்ளது. எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மீதான பள்ளி குழந்தைகளின் தொடர்பை குறைக்கவும் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தழுவவும் ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்வது அவசியம் என நான் விரும்புகிறேன் என்றும் 2025ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதிக்குள் சிபிஎஸ்இ கல்வி வாரியத்தின் பள்ளிகளில் சுகர் போர்டு வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட சர்க்கரை அளவு, ஆரோக்கியமற்ற உணவுகளில் உள்ள சர்க்கரை அளவு, ஜங்க் ஃபுட், குளிர்பானங்கள் ஆகியவை அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்வதால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்த தகவல்களை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதனை புதுச்சேரி அரசு பள்ளிகளுக்கு விரைவுபடுத்த வேண்டும். அதேபோல் ஊட்டச்சத்து, உடற்கல்வி செயல்பாடுகளை மேம்படுத்துதல் இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு அணுகுமுறை அதிகரித்து வரும் நீரிழிவு நோய்களை திறம்பட நிவர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கும். இறுதியாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை உள்ளடக்கிய குடிமக்கள் தங்கள் சொந்த தாய்
தாய்நாட்டின் மீது அன்பு, மரியாதையின் அடையாளமாக ஒரு மரத்தை நட ஊக்குவிக்கும் தாயின் பெயரில் மரம் நடும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. எனவே தேசிய, மாநில, உள்ளூர் மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியுள்ளது. அனைத்து குழந்தைகளுக்கும் பிரகாசமான, ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு இந்த கூட்டு முயற்சி அவசியமாகும். இவ்வாறு அதில் கூறியுள்ளார். புதுச்சேரி நகர தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நகர தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாள் விழா அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரச கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், ரமேஷ், பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் சுவாமிநாதன், மருதுபாண்டியன், மணவாளன், பொதுக்குழு உறுப்பினர் உதயகுமார், சாம்பசிவம், சேகர், நாகசத்யா மற்றும் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி, முத்தமிழ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதியில் புதிதாக பாமக நகர ஒன்றிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் கனல் பெருமாள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தனர். அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதியில் நகர ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றம் செய்துவிட்டு 300க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்தார். புதுச்சேரி அடுத்த உசிறு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் இருந்து உசிறு கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்து நிறுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் அந்த கிராம மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் உசிறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நடவடிக்கையால் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் பேருந்து இயக்கப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட பேருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 3 முறை போக்குவரத்து ஆணையருக்கு அப்பகுதி மக்கள் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தனது தொகுதி மக்களுடன் போக்குவரத்து துறை அலுவலகம் வந்த அவர் போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது பணியில் இருந்த போக்குவரத்து துறை ஆணையர் குமரனிடம் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என்று கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை அதிகாரிகள் நிர்வாகம் செய்யும் நிலையில் புதுச்சேரியில் 140 பேருந்துகளை இயக்க முடியாதா என்று துணை ஆணையரிடம் கேள்வி எழுப்பிய அவர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்கப் போவதாகவும் எச்சரித்தார். பிச்சவீரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செடல் திருவிழாவினை முன்னிட்டு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பிச்சவீரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் சாகி பார்த்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்று திங்கட்கிழமை அன்று காலை கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து மதியம் ஸ்ரீ மீனாட்சியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஐயனாரப்பன் ஆலயத்திலிருந்து ஊரணி பொங்கல் வைத்த பெண்கள் அனைவரும் ஊரணியாக சென்று மீனாட்சியம்மன் ஆலயத்தில் படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பிச்சவீரன்பேட் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் குளோபல் மதுபான குடோனுக்கு சரக்கு ஏற்றி வந்த பதிவு கொண்ட கனரக வாகனம் விதிமுறைகளுக்கு புறம்பாக வாகனத்தை எடுத்து வந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி
பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அந்த பகுதி மக்கள் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு தகவல் கொடுத்தனர். தோழர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்தி உடனடியாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறைக்கும் புகார் அளித்ததன் பேரில் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் வாகனங்களை கைப்பற்றி ஓட்டுநரை அழைத்து விசாரித்து அவர்களை காவல்துறைக்கு அழைத்துச் சென்றனர். ஓட்டுநர் மற்றும் அந்த நிறுவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் இதுபோல் சம்பவம் நடைபெறாமல் இருக்க போக்குவரத்து காவல்துறை, உருளையன்பேட்டை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாங்கனி திருவிழாவை ஒட்டி காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா கடந்த 10ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஒரு மாத காலத்திற்கு அம்மையார் கலையரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இன்று அம்பாகரத்தூர் அபிநயா மியூசிக் அகாடமி சார்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அபிநயா மியூசிக் அகாடமி நிறுவனர் அபிநயா மற்றும் அவரது மாணவர்கள் பல்வேறு பாடல்களை பாடி அசத்தினர். நிகழ்ச்சியை காண காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர். அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்த்திட்டு பகுதியில் ஸ்ரீ ஏலைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு 20,000 நன்கொடையும், கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு 20,000 ரொக்க பரிசு கோப்பைகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் அணிக்கும் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 பரிசு தொகையும் வெற்றி கோப்பையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேங்காய்த்திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏலிமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு சர்க்கரை இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சண்முகாபுரம் விபி சிங் மற்றும் மங்கலட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு வளையலணி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் விபி சிங் நகர் மற்றும் மங்கலட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு அம்பாளுக்கு வளைகாப்பு எனும் வளையல் அணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்பாளுக்கு பல வகையான நெய்வேதியம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்று அம்பாளுக்கு வளையல் அணிந்து நலங்கு வைத்து வழிபட்டனர். முன்னதாக காலை விசேஷ அபிஷேகமும் மாலை 6 மணி அளவில் ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு அம்பாளுக்கு நிலங்கு வைக்கப்பட்டு வளையல் அணி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது மகளிர்கள் ஒருங்கிணைப்பில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமங்கலிகள் அனைவருக்கும் மழைகள், மஞ்சள், தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மாங்கல்ய பொருட்கள் சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் ஒருங்கிணைப்பில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கருணாகரன் மெமோரியல் டேபிள் டென்னிஸ் கிளப், புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகம் மற்றும் இன்னர்வேல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு ஆதரவில் தனது 2வது மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகளை புதுவை வாண்டரப்பேட்டை அமலோற்பவம் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் ஜூலை 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடத்தியது. இதில் 11, 13, 15, 17, 19 வயதிற்குட்பட்ட இளம் பெண்கள், ஆண்கள் மற்றும் சீனியர் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகிய 12 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த 250 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளின் பரிசளிப்பு விழா புதுவை அமலர்பவம் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் திருமதி மேரி கரோலின் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இன்னர்வேல் கிளப் ட்ரஸ்டிட் 298 அசோசியேஷன் லைசன்ஸ் மெம்பர் இளங்கோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகத்தின் தலைவர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். டாக்டர் ரங்கநாத் மற்றும் புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகத்தின் செயலாளர் மோகன்ராஜ் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். பங்காரம்மாள் கருணாகரன் வரவேற்பை நிகழ்த்தினார். புதுச்சேரி இன்னர்வேல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு தலைவி உமா மகேஸ்வரி நன்றி தெரிவித்தார். இவ்விழாவில் புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகத்தின் நிர்வாகிகள் குணசேகரன், முரளி, வேலாயுதம், ராஜசேகர், சர்க்குருநாத், பழனி, மோகன், இன்னர்வேல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளின் தலைமை நடுவராக சர்வதேச நடுவர் கிருஷ்ணமூர்த்தி, துணை நடுவர்களாக சர்வதேச நடுவர்கள் சுமதிமணி, பத்மநாபன், ஐயப்பன், பன்னீர்செல்வம் மற்றும் திரு செயல்பட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
இரண்டாவது நாளாக தொடரும் பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டம். பேருந்துகளை இயக்காமல் பணிமனையில் நிறுத்தி வைப்பு. இடைநிற்றல் மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு வர நடவடிக்கை எடுத்தல். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மத்திய கல்வி அமைச்சர் கடிதம். முற்றுகையிட்டு முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் போராட்டம். உசிறு தொகுதியில் அரசு பேருந்து சேவையை மீண்டும் இயக்க வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.